ஹாய் எவ்ரிவன், மேரி மை ஹஸ்பண்ட் கொரியன் வெப் சீரிஸோட எபிசோட் 2 பார்க்கலாம். எபிசோட் 1ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அஃபேர் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஹீரோயினை தள்ளி விட்டு கொலையும் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல இறந்து போன ஹீரோயின் 10 வருஷம் முன்னாடி பாஸ்டுக்கு போயிட்டு கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல துரோகம் பண்ண போற அந்த ஹஸ்பண்டையும் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் எப்படி பழி வாங்குறாங்க, அதோட அவங்களுக்கு புதுசா கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்ல எப்படி இதுக்கு முன்னாடி தப்பா போனதெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நிறைய சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு சூப்பரான கதை இது. வாங்க இப்போ எபிசோட் 2 பார்க்கலாம். எபிசோட் 2 ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன பிரேக் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. ஸோ ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி உட்காந்து நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண 2 காஃபியை அதுல வச்சுட்டு நம்பர் 34 35 கூப்பிடுறாங்க. அப்போ அங்க நல்ல உயரமா வந்த ஒரு பொண்ணு அங்க போயிட்டு அதுல இருக்கிற ஒரு காஃபியை எடுத்துட்டு அவங்க அப்படியே அங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் வந்துட்டு என்னது நான் ஆர்டர் பண்ண என்னோட காஃபியை காண வந்து நம்பர் 34 அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஆர்டர் பண்ணி வச்சதான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த லேடி எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. சோ அதை பார்த்து அங்க இருக்கிற பொண்ணு ஐயோ அதை வேற யாரும் மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு, இருங்க நாங்க உங்களை வேற செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு தான் நம்பர் 35. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்து நிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க ஒரு விஷயம் அப்படியே கால்குலேட் பண்றாங்க. என்னன்னா இப்போ அவங்க 2 காஃபி மக்க எடுத்து வச்சாங்கல்ல, அந்த காஃபி மக்க ஒரு லேடி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா நிக்கிறாருல இவர் ஆர்டர் பண்ணது. இப்போ அந்த லேடி அந்த காஃபி மக்க எடுத்துட்டு போகலன்னா இவருக்கு இவரோட ஆர்டர் கரெக்டா கிடைச்சிருக்கும். இவரு அவருக்கு கிடைச்ச அந்த காஃபியை நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப அந்த லேடி எடுத்துட்டு போயிட்டதுனால அந்த காஃபி வேற ஒருத்தங்களுக்கு போயிடுச்சு, இவருக்கு கிடைக்கல. அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மள தேடி வரும். ஆனா அந்த சான்ஸை நாம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத விஷயமே. அப்படிங்கறத இவங்களோட லைஃபோட இப்ப நடந்த சம்பவத்தோட என்ன வச்சுக்கிறாங்கன்னா, ஹீரோயின் இதோட பாஸ்ட் லைஃப்ல இந்த ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அந்த கல்யாணங்கிற விஷயம் நம்மள தேடி கண்டிப்பா வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்து அந்த சான்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பழைய துரோகமான வாழ்க்கையே வாழ போறோமா இல்ல அந்த சான்ஸை வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்தா கரெக்டா அங்க ஃப்ரெண்டு நிக்கிறா. அவளை பார்த்தது ஹீரோயினுக்கு எப்படி இவ தானே ஃபியூச்சர்ல நமக்கு துரோகம் பண்ண போறா, பேசாம இவளையே அந்த சான்ஸ் நம்ம எடுக்க வச்சுட்டா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இவளையே இருக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா அவங்க இங்கே வந்துட்டியா வா வா நம்மள சேர்ந்தே லிஃப்ட்ல போலான்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் மேனேஜர் 3 பேருமா லிஃப்ட்ல ஏறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் லிஃப்ட் அப்படியே மூடலான்னு போகும்போது யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு லிஃப்ட் நிறுத்துறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. உள்ள வந்தவர் உள்ள நின்றுட்டு இருக்கிற ஹீரோயினை கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பாக்குறாரு. ஹீரோயினுக்கு என்னடா இது எப்படி பாக்குறானுங்கிற மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஹீரோ உள்ள வராரு. உள்ள வந்து அப்படியே 4 பேரும் மேல போயிட்டே இருக்காங்க. மேனேஜர் இருக்காருல்ல, ஹீரோ முன்னாடி அவரோட கெத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன நான் உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிச்சுட்டே, ஒரு வேலையை உனக்கு செய்ய தெரியாது, நீ எதுக்குமே லாய்க்கலா உனக்கு கத்த ஆரம்பிக்க. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு சேச்சன் மேனேஜர் அப்படி சொல்லாதீங்க, ஹீரோயின் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற தெரியுமா, அவர் ரொம்ப நல்லா வேலை செய்வா, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு என்னமோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல ஏதோ உள்குத்து வச்சு ஹீரோயினை மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற காஃபியை பார்த்துட்டு ஓ எனக்கு பிடிச்ச காஃபி அந்த நம்ம ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில தானே வாங்கினேன், எனக்கு பிடிக்குன்னே வாங்கிட்டு வந்தியா ஓன்னு சொல்லிட்டு இந்த காஃபி வாங்கலான்னு போகும்போது இதெல்லாம் கேட்டிருந்த ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த லிஃப்ட்ல அவர் கையாலே படார்னு ஒரு குத்தி குத்தி பேசாம அமைதியா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க எல்லாரும் கப்சிப்புன்னு ஆயிடுறாங்க. அப்படியே இவங்க இறங்க வேண்டிய ஃப்ளோரும் வருது. ஃப்ரெண்டும் மேனேஜர் இறங்க வெளியே போக ஹீரோயின் கிட்ட ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட வேலை விஷயமா கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மொட்டை மாடல ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னாச்சு என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ இல்ல அந்த காஃபியை நாங்க எல்லாம் நிக்கிறீங்கன்னு தானே குடிக்காம வச்சுட்டு இருந்தீங்க, அதான் நீங்க மேல வந்தீங்கன்னா அந்த காஃபியை குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன், காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோனுக்கு அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் அவங்க அப்பா கொடுத்துருப்பார்ல அந்த 1000 ரூபாய் நோட்டு, அந்த ஹார்ட் வரைஞ்சு அந்த நோட்டை எடுத்து காமிக்கிறாங்க. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு டெய்லி பாக்கெட் பண்ணி கொடுக்குற பணத்துல இப்படிதான் வரைஞ்சு கொடுப்பாரு, அதோட அவரோட மொத்த அன்பையும் எனக்காக இந்த ஒரு ஹார்ட்ல காமிப்பாரு. அவரும் நீங்க நேத்து சொன்னீங்கல்ல நான் ரொம்ப திறமையானவ இந்த வேலையை விட்டு போகாதேன்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவும் கூட என்ன அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க சொன்னதே நான் யோசிச்சு பார்த்தேன், நான் இந்த வேலையை விட்டு போற மாதிரி இல்லை, இதுல இருந்து என்னோட திறமைய நான் யாருன்னு என்னோட திறமைய எல்லாருக்கும் நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீங்க பேசிட்டே இருக்க நம்ம ஹீரோவா அந்த நோட்டையும் அந்த நோட்ல இருக்க அந்த ஹார்ட்டையும் குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. இவர் மைண்டுக்குள்ள என்னமோ ஓடுது, இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவரை ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லிக்காம ஹீரோயின் சொன்னதுக்கு ஓ நல்லது நல்ல முடிவெடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா, நாம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்குள்ள அங்க அந்த ஃப்ரெண்டு வந்துடுறா. வந்தவ இருக்கு ஹீரோனுக்கு வீக்கெண்ட் பிளான் இருக்கு, அவ என்னோட வெளியே வர, அதனால உங்களோட வர முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஹீரோவும் அப்படியா அப்ப பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் இருக்கால வா என் கூட வா, நம்ம அதே காஃபி ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி லைஃப்ல இவ என்ன சொன்னாலும் எங்க கூப்பிட்டாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு அவங்க கூடயே போயிட்டு இருப்பாங்க. அந்த தப்ப மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவட
தனியா அனுப்பிட்டு ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள போயிடுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள வந்த ஃப்ரெண்டுக்கா பயங்கர கடுப்பு. என்னது இது முன்ன மாதிரி இல்லையே, ரொம்ப மாறிட்டாளே, இது நல்லாவே இல்லையே, நான் சொல்றபடி இவ கேட்கணுமே, என்னமோ தப்பா இருக்கே, என்ன பண்ணலாங்கிற மாதிரி இவள் இங்க யோசிச்சு நின்றுட்டு இருக்க. இங்க ஆபீஸுக்கு வந்த ஹீரோ அவரோட கம்ப்யூட்டர்ல ஹீரோயினோட பயோடேட்டாவை எடுத்து பாக்குறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டு இந்த வீக்கெண்டு அவங்களோட ஸ்கூல் ரீயூனியன் அதுக்காக தான் போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அவங்க ஹீரோயினோட பயோடேட்டால அவங்களோட ஸ்கூல் நேமை பார்த்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணி யாரோ ஒருத்தரை எனக்காக நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரை என்னங்கிறதுலாம் இப்ப நமக்கு தெரியல. இவர் அப்படி இங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. வந்தவங்க ஹீரோக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல, பெயின் கில்லர் கொடுத்து எனக்காக தானே உங்களுக்கு கையில இருந்து காயம் பட்டுச்சு, வலி எடுக்கும்போது நீங்க இந்த பெயின் கில்லரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஹீரோ உனக்கு தான் முட்டையில அடிபட்டு இருக்கு நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுத்து அனுப்பி வைக்க, இந்த விஷயத்தெல்லாம் வெளியே உட்காந்து அந்த கண்ணாடி வழியை பார்த்துட்டு இருக்கிற பாய் ஃப்ரெண்டு செம்ம கடுப்பாயிடுறா. ஸோ ஹீரோயின் அவங்க டேபிள்ல வந்து உட்கார்ந்ததும் ஹீரோயினோட சாட் பாக்ஸ்ல உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஹீரோயினுக்கும் சரி இவனை ரொம்ப நாள் அவாய்ட் பண்ண முடியாது, இவங்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தனியா பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி தனியா போறத ஹீரோ உட்பட மொத்த ஆஃபீஸுமே கவனிக்குது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு அங்க ஆஃபீஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததா அந்த ஹஸ்பண்ட் ஹீரோயினை தனியா அங்க ஸ்டோர் ரூம் இருக்கிற ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு, என்ன நீ நானும் பின்னாடியே நீ பேசுன்னு சுத்திட்டு இருக்கேன், நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, ஹீரோயின் சடனா என்ன பண்றாங்கன்னா அவன் கத்துனா திருப்பி கத்துனா இவன் அதுக்கு மேல வெறி ஆயிடுவான்னு சொல்லிட்டு இவன் போக்கிலே விட்டுதான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்துல வளைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ அதுவா, நான் உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் சும்மா, ஏன்னா நம்ம அந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கிற பார்த்து போறாம படுற அளவுக்கு நீ என்கிட்ட நடந்துக்கணும், நம்ம லவ் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்துட்டேன், சாரி இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழஞ்சு பேச இவனும் சமாதானம் ஆயிடுறான். ஓ அப்படியாகே, நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் உனக்கு தெரியாதா என்ன, அது ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் காமிச்சிட்டே இருக்கணும் என்ன, உனக்கு அது ஆசைனா பரவாயில்ல, இனிமே நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்துருவோம், ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஒரே ஒரு முத்தம் குடைப்பின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் இவன் மேல இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லையா, அச்சோ இப்போ என்ன பண்றது, எப்படி இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. உடனே இதை எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து இவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது படார்னு இவங்க இருக்கிற ரூம் கதவை யார திறக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ஆபீஸ்ல இருப்பாங்கல்ல மிஸ் யாங் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்தவங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போக ஹஸ்பண்டும் அங்க இருந்து போயிடுறான். சோ அப்படியே ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வந்த ஹீரோயின் கிட்ட அந்த யாங் சொல்றாங்க, நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனை இப்படி நீ உன்னை தொட அனுமதிக்க எல்லாம் கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு போறாங்க. போயிட்டு இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஓ இவங்க நம்ம மேல கவலைப்பட்டு எனக்கு என்ன ஆயிட போகுதுன்னு நினைச்சிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலா இருக்கு. அப்படியே லஞ்ச் டைம் ஆகுது, எல்லாரும் லஞ்ச் சாப்பிடறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்கால ஹீரோயினவா, நாம இன்னைக்கு இந்தியன் ஃபுட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஹீரோயினுக்கு அவங்க கூட போறதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு இன்னைக்கு இந்தியன் சாப்பிடறதுக்கு மூடு இல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க அவளை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு தேவையானதை பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ஹஸ்பண்ட் சொல்றான் அவளுக்கு இந்தியன் சாப்பிட வேண்டாம்னா உனக்கு என்ன சாப்பிடணும், அதே நம்ம எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்ல ஹீரோயினுக்கு வர வழியில இவங்க ரெண்டு பேரும் கூட எந்திரிச்சு அந்த லஞ்ச் ஏரியாக்கு போறாங்க. போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் இருக்கால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவா போல இருக்கு. ஸோ அந்த கையில இருக்கிற தண்ணியில அப்படி உதறிட்டே வந்துட்டு இருக்கா. வந்துட்டு அப்படி அவளோட தட்டுல அவளுக்கு தேவையான ஃபுட்டை எண்ணெய்க்கு எடுக்கிறத விட அளவுக்கு அதிகமாவே எடுக்கிறா. ஹீரோயின் அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு இங்க இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் யோசிக்கிறாங்க, என்ன இதே விஷயம் இதுக்கு முன்னாடி லைஃப்ல இவங்களுக்கு நடந்திருக்கு. இந்த ஃப்ரெண்டு எப்பவுமே அவளுக்கு பிடிச்சதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவ. இதுக்கு முன்னாடியும் அவ ஒரு சாப்பாடு சாப்பிடுன்னு ஆசைப்பட்டு சொல்லும்போது ஹீரோயின் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்றான்னா இதே மாதிரிதான் நிறைய சாப்பாடை எடுத்து தெரியாம கால் தடிக்கு விழுற மாதிரி வேணும்னே ஹீரோயின் மேல ஃபுல் சாப்பாடையும் கொட்டி ஐயோ தெரியாம பட்டுச்சுன்னு பதற மாதிரி அதை ஹீரோயினை இன்னும் ரொம்ப மோசமா ஆக்கியிருக்கா. சோ அந்த விஷயத்தை போய் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. இப்பவும் அதே தான் நடக்க போகுதுன்னு ஹீரோயினுக்கு புரியுது. இந்த இடத்துல நாம முன்னாடி மாதிரி முட்டாளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அதே மாதிரி ஹீரோயின் மேல வேணும்னு கொட்டலான்னு திரும்ப பாருங்க. ஹீரோயின் அவ்வளவுதான் அப்படியே லேசா ஒரு டேன் கொடுத்து அவங்களோட காலால அப்படியே அவ காலை தட்டி விடுவாங்க பாருங்க. அடுத்ததா பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் மேல மோதி அவன் மேல எல்லா சாப்பாடு கொட்டிடுது. என்னோட பிளான் இந்த இடத்துல சொதப்பிடுது. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓ பேபி என்னாச்சு சாப்பாடு அவங்க மேல கொட்டிடுச்சு, உங்க ஷர்ட்ல எல்லாம் பட்டுடுச்சு, இது உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட் வேற ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாக்குறதுக்கு படுற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கல அப்போ எனக்காக டிஷ்யூ எடுத்துருவாய் அப்படின்னு சொல்லும்போது என்னவோ டிஷ்யூ தானே இதை எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு ஏதோ எடுக்க போற மாதிரியே வேகமா பாத்ரூம்குள்ள வந்தவங்க அந்த வேலையை செய்யாம பொறுமையா அவங்களோட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ள பாத்ரூம்ல இருந்து யாரோ வெளியே யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. அவங்களோட குரல் இருக்க அவசரத்தை பார்த்ததுமே ஹீரோனுக்கு புரிஞ்சது அவங்களுக்கு நாப்கின் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் இருங்க நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும்
இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான். அதோட இனிமேல் நம்ம சீரீஸில் வரப்போற ஒரு முக்கியமான கேரக்டர் கூட. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கியூட் அழகாக இருக்கல, ஸோ நம்ம இவளை கியூட்டின்னு வச்சுப்போம். அப்போ கியூட்டி ஹீரோயினுக்கு அவங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு தேங்க்யூலாம் சொல்கிறா. தேங்க்யூலாம் சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் போட்டிருக்கிறது ஒயிட் ட்ரெஸ், ஆல்ரெடி எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்டா, ஸோ வெளியே யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே போட ஒரு சட்டையை அழகாக அவளுக்கு இடுப்பில் கட்டி விடுறாங்க. ஸோ ஹீரோயின் கட்டி விடுற அந்த ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்து கியூட்டிக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுது. ஓ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வாய் பொழந்துட்டு பார்த்துட்டு, எனக்கு உங்களை ஆல்ரெடி ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, இப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் வேறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி பேசுகிறா. இதை கேட்டது ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ சிரிக்கிறாங்க. உன்னை ஹீரோயின் சிரிச்சதை பார்த்துட்டு, ஓ நீங்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க கூட தெரியுமா, உங்களோட சிரிப்பு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப அட்மையர் பண்ணி பேசுகிறா. ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சேச்சா இது என்ன பெரிய உதவி, யாராக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஹெல்ப் பண்ணி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்கிறா, இல்லை ஹெல்ப் பண்ணாதவங்க கூட இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன், ஆனால் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த பாத்ரூம்குள்ள வந்தது யாரு, ஃப்ரெண்டு, அவ தான் வந்திருக்கா, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிருக்காங்கன்னு புரியுது. ஆனால் இந்த இடத்துல ஹீரோயின் அதை எதுவுமே சொல்லிக்கல. போதும் தேங்க்யூ சொன்னது, நானும் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசினதுல, வா என் கூட சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க டேபிள உட்கார வச்சு அப்படியே சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கியூட்டி சாப்பிடும்போது அந்த சாப்பாடை நல்லா ரசிச்சு சாப்பிடுறா. அதை பார்த்ததும் ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த கியூட்டி எப்படியாவது மட்டன் தட்டணும்னு சொல்லிட்டு, என்னது இது கேர்ள்ஸ் இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்களா, இவ்வளோ நிறைய சாப்பாடு வேற எடுத்து வச்சிருக்க, அதை சத்தம் வர மாதிரி வேற சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தட்ட பாக்குறா. அதோட சேர்த்து ஹீரோயின் கூட இப்படிதான் சாப்பிடுவா, நிறைய சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அந்த இடத்துல மட்டன் தட்டுறா. இதை கேட்டுட்டு இருக்கிற பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு சாப்பாட்டா பேசுவான்னு பார்த்தா, ஆமாமா ஹீரோயின் கூட அப்படிதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவனு சேர்ந்து ஹீரோயினை மட்டன் தட்ட ஆரம்பிக்கிறான். அதோட ஹீரோயின் கிட்ட, பாரு உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா பாரு, அவ சொல்ற அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கியூட்டிக்கு இவங்களோட கேரக்டர் பத்தி ஓரளவு புரிய ஆரம்பிக்குது. அப்போ ஹஸ்பண்ட் சொன்ன ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்று இப்படி மாறி வருது. ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேர் தான் ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி மாறி சொன்ன ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொன்ன நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயத்துல ஹீரோயினுக்கு புறையற ஆரம்பிச்சிட்டு, ஸோ அவங்க இரும ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து கியூட்டி, ஐயோ இருமுறாங்களே, இருங்க நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கலான்னு எந்திரிக்கிறா. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கல்ல, அவ கல்ல எனக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ கியூட்டி சொல்றா, ஏன் உங்களுக்கு எதுக்கு எடுத்துட்டு வரணும், எப்போ ஃப்ரெண்டு எப்படி தண்ணி எடுக்கதானே போறா, அப்ப எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு சொல்லும்போது ஹஸ்பண்ட் இருக்கால, அப்படியே எனக்கும் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றான். கியூட்டி சொல்றா, நான் தண்ணி எடுக்க போறதுனால உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வரணும்னு என்ன இருக்கு, இந்த ஆபீஸ்ல நாம எல்லாரும் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம், என்னோட வேலையை சேர்த்து நீங்களும் பாப்பீங்களா என்ன, உங்களோட தண்ணியை நீங்களும் எடுத்து குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா வந்து அவங்க ரெண்டு பேரும் மொக்க பண்ணிட்டு போயிட, இவங்க ரெண்டு பேருக்கும் கடுப்பாயிடுச்சு. என்னது இவ்வளவு ஜூனியர் இவன் நம்மளை பத்தி இப்படி பேசுறாளா, இவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இவங்க ரெண்டு பேரும் வரத்து எடுக்க ஆரம்பிக்க, ஹீரோயின் இருங்க அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க எடுத்து குடிங்க, எதுக்கு நீங்க அவகிட்ட வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு பேச, ஹீரோயினோட பேசுற தோரணை பார்த்தது இவங்க ரெண்டு பேருக்கு என்னது இவ இப்படி பேச மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பேன் பார்த்துட்டு இருக்க. ஹீரோனுக்கு அப்பதான் புரியுது அவங்க வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. உடனே அதை மாத்திட்டு, ஓ அதுவா ஒன்னில நான் அவகிட்ட பேசுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இந்த கியூட்டியை பார்க்க வராங்க. வந்தவங்க கியூட்டி கிட்ட சாரி அவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்காக சாரி கேட்கறாங்க. அப்போ கியூட்டி சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல அவங்களுக்காக நீங்க எதுக்கு சாரி கேட்கறீங்க, அதுவும் இல்லாம ரெஸ்ட் ரூம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாம போனது உங்க ஃப்ரெண்டு தானே, அதுவும் எனக்கு இப்பதான் புரியுது, இப்படி கூட இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்க. ஹீரோயின் அவளை சீரா பண்றதுக்காக, சரி பரவாயில்ல வீடு வா, உன்னோட மூட மாத்துறதுக்காக நான் உனக்கு ஒரு சூப்பரான டெசர்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா அப்படி பேசி நடந்து போயிட்டு இருக்கிறத ஃப்ரெண்டு பாக்குறா. பார்த்தவளுக்கு பொறாமையா இருக்கு. அடுத்ததா அவங்களோட ஃப்ளோருக்கு போறதுக்காக ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் லிஃப்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. லிஃப்ட் பயங்கர கூட்டமா இருக்கு. ஸோ நிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் உரசிட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுது. ஹஸ்பண்டால ஐயோ இவன் மேல இடிச்சிருவோமா, அதுவும் இல்லாம அவனால இடிக்காமலே இருக்க முடியல, அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே என்ன பண்றதுங்கிற மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்கால வேணும்னா இவனை சீன்ற மாதிரி, ஓ உங்களோட கிட்ட இருந்து வர உங்களோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்கே, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் அவனை தூண்டி விடுற மாதிரி சீன்றா. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல அவன் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்ல, ஸோ அவனுக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த ஃப்ரெண்டு மேல எந்த விதமான க்ரஷ் ஃபீலிங்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஐயோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ல என்ன பண்றதுங்கிற மாதிரி அவனும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நல்லவன மாதிரியே நடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அடுத்ததா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த யாங்கிற லேடி கிட்ட ப்ரீவியஸ் எபிசோட்ல அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி மேனேஜர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது அவங்க கூட அதை சரியா பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிருப்பானே, அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு போட்டு இவங்க கிட்ட கொடுத்துட்டு, இந்த ப்ராஜெக்ட் எனக்காக ப்ளீஸ் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்களேன், படிச்சு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொல்லுங்களேன்னு சொல்லும்போது கொடுக்குறாங்க. ஸோ அந்த யாங்கும் வாங்குறாங்க. இவங்க இப்படி இந்த ப்ராஜெக்ட் இவங்க கிட்ட கொடுக்குறத ஃப்ரெண்ட் இருக்கால அவ கவனிச்சிடுறா. பட் பண்ணா ஹீரோயின் கியூட்டிக்கு அவங்க டெசர்ட் வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை விஷயமா பேசணும், உடனே ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஹீரோயின் கியூட்டி கிட்ட எனக்கு வேலை வந்துருச்சு நான் போறேன், நீ ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கியூட்டி ஐயோ நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன், இப்போ என்ன பண்றது, நீங்க இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கீங்களா, சண்டே நாம எங்கேயாவது
எங்கேயாவது சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஹீரோயினுக்கு அவங்களோட ஸ்கூல் ரீயூனியன் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பார்ல ஃப்ரெண்டு, அது ஞாபகம் வருது. ஸோ வர முடியாது, எனக்கு ஸ்கூல் ரீயூனியன் இருக்குது, நான் அங்கே போகிறேன்னு சொல்லும்போது ஸ்கூல் ரீயூனியனா, அப்போ உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு க்ரஷ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை அப்படிலாம் இல்லை, ஸ்கூலில் நான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கேர்ள்லாம் இல்லை, அதே மாதிரி எனக்கு க்ரஷ்ங்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு, அதோட எனக்கு ஸ்கூல் லைஃப் மெமரிஸ்லாம் ரொம்ப நல்லதெல்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் பேடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க ஒரு விஷயத்த சொல்ல என்னன்னா, உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்பில் பேடாக இருந்த மெமரிஸ்லாம் இப்போ நீங்கள் ஸ்கூல் யூனியனுக்கு போனீங்கன்னா அது நல்ல மெமரிஸாக மாறிடும், எல்லாரும் கூட நல்லபடியாக பேசுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடக்கல, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் யூனியனுக்கு போகணும், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, எங்கிட்ட வந்து சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட பேசிட்டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க. வரும்போது கரெக்டாக அங்கே ஹீரோ வராரு. பார்த்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் போயிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சண்டே ஃப்ரீயாக நீங்கிட்ட கேட்டீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வேலையை செய்கிறேன், வேறு அப்பாயின்மெண்ட் இருந்தால் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோ இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட எங்கேயோ யூனியன் பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, போங்க அந்த வேலையை பாருங்கள், என்னோட வேலை எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கட் பண்ணா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த யாங்குங்கிறவங்கள பார்க்குறதுக்காக மொட்டை மாடிக்கு வராங்க. அங்கே அந்த யாங் ஹீரோயினோட ப்ராஜெக்டை தான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, இதை ஏன் அந்த மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணாருன்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா அந்த மேனேஜர் எப்போவுமே யார் ஒர்க் பண்ணாலுமே யார் முன்னேறினாலுமே அவனுக்கு பிடிக்காது, இவங்க எல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அவன் கிட்ட கொண்டு கொடுக்கும்போது அவன் அந்த ப்ராஜெக்டை முழுசாக ரீட் பண்ணுறது கூட இல்லை, அவனோட பர்சனல் வேலையை பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு கேம்ஸ் பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு லைன் கூட அவன் ரீட் பண்ணுறதே இல்லை, அவனும் வேலை செய்கிறது இல்லை, இவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுடுறான். ஸோ இந்த விஷயத்துலாம் ஹீரோயின் யாங்கு கிட்ட சொன்னால் அந்த யாங் இருக்காங்கல்ல, அவங்க எது நம்புற மாதிரி இல்லை, சேச்சு அப்படிலாம் இல்லை, அவருக்கு விஷயம் தெரியாமல் அவர் நல்லா ஒர்க் பண்ணாமல் அவர் மேனேஜர் லெவலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவரோட பொசிஷனில் இருக்க வேண்டியது நீங்கள் தான் அந்த இடத்துக்கு டிசர்வ் ஆனவங்க, வேணும்னா ஒரு பெட் வச்சுக்கலாம், நான் மறுபடியும் இதே ப்ராஜெக்டை அதோட கவர் பேஜை மட்டும் மாற்றி அவர்கிட்ட கொண்டு மறுபடியும் கொடுக்குறேன், அவர் இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு நான் ஏற்கனவே சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இதுன்னு கூட தெரியாமல் மறுபடியும் அவர் என்ன ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாரு, சேம் ப்ராஜெக்ட் தான் சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்க கூட மாட்டார், அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த ப்ராஜெக்டை நான் லீட் பண்ணி நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்க போகிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டீம் அப் பண்ணுறதுக்காக இவங்க கூட ஒரு டீல் போடுறாங்க. இந்த யாங்கும் ஓகே நீ சொல்கிற மாதிரி வச்சுப்போம், அந்த மேனேஜர் விஷயத்தில் அவன் தப்பாக இருக்கான்னு மட்டும் நீ எனக்கு ப்ரூஃப் பண்ணிவிடு, நான் உங்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவி தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே அவங்களோட அதே பழைய ப்ராஜெக்டில் கவர் பேஜை மட்டும் வேறு கலரில் மாற்றிட்டு மறுபடியும் அந்த மேனேஜர் கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அந்த மேனேஜர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோயினும் நாம நினச்சதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஆவலை பார்த்துட்டு இருக்க, யாங்கும் என்னாக போகுது நான் ஆர்வமாக இவனே காமிச்சிட்டு இருக்க. இங்கே இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருக்கிற மேனேஜர் தான் காமிக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த ப்ராஜெக்டை தூக்கி வீசிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான் ஹீரோயின் கிட்ட. என்னது என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ஏமாத்த பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, அந்த யாங்குக்கு ஒன்றுமே புரியல, என்னது இவன் கண்டுபிடிச்சிட்டான், அப்போ ஹீரோயின் சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க, ஹீரோயின் என்னது இவன் அப்போ அந்த ப்ராஜெக்டை ரீட் பண்ணிட்டானே, நாம தான் தப்பா யோசிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. நாமளும் அப்புறம் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா அங்கதான் அந்த மேனேஜர் கொடுப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த ப்ராஜெக்டை விட இந்த ப்ராஜெக்ட் மொக்கையா இருக்கு, இதுக்கு அதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்டதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகுது, அந்த யாங்குக்கும் புரியுது. அப்படின்னா இவன் அந்த ப்ராஜெக்டை ரீட் பண்ணவே இல்லை, ஏன்னா ஹீரோயின் எடுத்துட்டு வந்து கொடுத்த ரெண்டுமே ஒரே ப்ராஜெக்ட் தான், அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் மாறி இருக்கு. இவங்க முன்னாடி கொடுத்த ப்ராஜெக்டை ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவும் அது சேம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ அவன் ப்ராஜெக்ட் எதுவுமே பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கும் புரியுது. ஹீரோயினுக்கும் இந்த இடத்துல பயங்கர சந்தோஷம். கேஃபிடேரியா ஏரியாவில் வந்துட்டு அழகாக ஒரு கோல்ட் காஃபி எல்லாம் போட்டு அதை அந்த யாங் கூட கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சொன்னல, அந்த மேனேஜர் நம்ம கொடுக்குற ப்ராஜெக்ட் எதுவுமே படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த யாங்குக்கு நம்பவே முடியல. அதுதானே நான் என்னோட ப்ரொமோஷனுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனால் என்னோட ஒர்க் எதுவுமே மேலிடத்துக்கு போய் சேர்றதே இல்லை, இவன் சரியாக அதை பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வருது. ஓகே நீ சொன்ன மாதிரி அந்த மேனேஜரை பற்றி நீ ப்ரூவ் பண்ணிவிட்டு இனிமேல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கியூட்டி வந்து நான் இல்லாமல் ஒரு பிளானா, நானும் உங்களோட பிளானில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளையும் இவங்களோட கூட்டணியில் சேர்ந்துக்க இவங்க முடிவு இங்கே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத வெளியே இருந்துட்டு நம்ம ஃப்ரெண்டும் பார்க்குறா. அவளுக்கு வயிறறிய ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட டேபிளுக்கு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து படிச்சு பார்க்குறா. இவளுக்கு அந்த ப்ராஜெக்டில் பார்த்ததும் இது நல்ல ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ப்ரீவியஸ் எபிசோடில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ப்ரீவியஸ் லைஃப்பில் இதே ப்ராஜெக்டை ஹீரோயின் ஒர்க் பண்ணி மேனேஜர் கிட்ட கொடுக்கும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பார்ல, அப்போது அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு நான் இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் இதில் மாடிஃபிகேஷன் பண்ணி நான் என்னோட ப்ராஜெக்ட் மாதிரி சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோட ப்ராஜெக்டை அப்படியே இந்த மேனேஜர் கிட்ட சப்மிட் பண்ணி இவ ப்ரமோஷன் வாங்கி அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு போயிருப்பாள். ஸோ ஹீரோயின் இந்த லைஃப்பில் இதே மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப
கான்சியஸா இருக்காங்க. கட் பண்ண அடுத்தது ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த மேனேஜரை ஒரு தனியா ஒரு பாருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு நல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட வளைஞ்சு பேசிட்டு ஹீரோயினோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லி, அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் தான், நான் படிச்சு பார்த்தேன், நீங்க அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது வாங்கிடுங்க, வாங்கிட்டு நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை நம்ம செஞ்சதா சொல்லி சப்மிட் பண்ணி நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இங்க ஒரு பிளானை போடுறா. மேனேஜர் இருக்கார்ல, இவருக்கு ஃப்ரெண்டு மேல ஒரு சின்ன கிரஷ். ஸோ இவ சொல்றாளேன்னு சொல்லிட்டு இவனும் அவரோட பிளானுக்கு ஒத்துக்கிறான். அடுத்ததான் இங்க ஹீரோயின் ஆஃபீஸ்ல நைட் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட டேபிள்ல ஒரு கிஃப்ட் பார்சல் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃப்ரெண்டு தான் வச்சிருக்கா. அது காதுல போடுற ஒரு தோடு. ஃப்ரெண்டு ஹீரோனுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கானா. ஸோ இந்த வீக்கெண்ட் போற ரீயூனியன் பார்ட்டிக்கு இந்த கம்மலையே நீ போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நோட் எழுதி வச்சு அந்த கிஃப்ட்டை அங்கே வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்தது ஹீரோயினுக்கு இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா இவங்களோட ப்ரீவியஸ் லைஃப்ல இதே நடந்திருக்கு. அப்போ இந்த தோடை ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்து அவள் அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை வர சொல்லியிருக்கா. ஸோ ஹீரோயினும் அந்த தோடை போட்டுக்கிட்டு பார்ட்டி நடக்கிற ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு ஹீரோயினும் அவளுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினை கூப்பிட்டுருப்பா. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இவ அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி வச்சிருக்கா. அதை தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோயின் ஐயோ அங்கே போனால் இவங்க நம்மளை புள்ளி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தவங்க அங்கிருந்து திரும்பி வந்துடலான்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டு விடாம ஹீரோயினை பிடிச்சி வா எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்டு தான், எதுவும் சொல்ல மாட்டாங்க வான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா உள்ள கூட்டிட்டு போயிருக்கா. இவங்களோட கிளாஸ்லேயே 3 புள்ளி பண்ற பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஒன்னு இன்னும் ஃப்ரெண்டு கூட வச்சுதான் சுத்திட்டு இருக்காளா, அவளோட நல்ல மனசு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பார்ட்டிக்கு வந்திருப்போங்கிற மாதிரி மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் பாத்ரூம்குள்ள இருக்காங்கிற விஷயம் தெரியாம அந்த 3 பொண்ணுங்களும் பாத்ரூம்ல வந்து ஹீரோயினை பத்தி மட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல ஹீரோயினை இந்த பொண்ணுங்க புள்ளி பண்ணும்போது ஃப்ரெண்டு தான் ஏதோ ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி நல்ல விஷயம் போட்டு எல்லாருக்கு முன்னாடி அவன் நல்ல பேர் வாங்கிட்டு ஹீரோயினை அவளும் இன்டெரக்டா ஒரு வழியில மட்டம் தட்டிட்டே இருந்திருக்கா. ஆனா அந்த விஷயம் புரியாத இந்த லூசு பொண்ணுங்களும் ஏதோ ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்கிற மாதிரியும் ஹீரோயினை அவ தான் தாங்கிட்டு இருக்காங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. அதோட அந்த ஃப்ரெண்டு இந்த பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, ஹீரோயின் ஒர்க் பண்றாங்களா ஆஃபீஸ், அதுல ஹீரோயினோட பொசிஷன்ல இருக்கிறது அவ தான் ரெக்கமெண்ட் பண்ணி ஹீரோயினை வேலைக்கு எடுத்து விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கா. அதோட ஹீரோயின் ஒரு கம்மல் போட்டு வந்தாங்கல்ல, அந்த கம்மல் ஒரிஜினலே இல்ல டூப்ளிகேட். அந்த ஃப்ரெண்டும் அதே மாதிரி கம்மல் போட்டிருக்கால. ஸோ அந்த ஸ்டைல்ல காப்பி அடிச்சு ஹீரோயின் டூப்ளிகேட் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் தட்டுறதுக்காக தான் ஹீரோனுக்கு டூப்ளிகேட் கம்மல் வாங்கி கொடுத்து அதையே போட்டுட்டு வர சொல்லியிருக்கா அந்த பொண்ணு. அதெல்லாம் இப்போ இந்த 3 பொண்ணுங்களும் பாத்ரூம்ல நின்று பேசிட்டே பாரு ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ, அதனால தான் இவளை இன்னும் கூட கூப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு எங்க வருத்தப்பட்டுட்டு பயந்து போய் இந்த பொண்ணுங்களோட கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 பொண்ணுங்களும் கூட ஹீரோயின் அங்க இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. ஸோ கவனிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள மறைஞ்சிருந்து நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருப்ப, நாங்க வந்த உடனே நாங்க இருக்கோம் நீ சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் இப்ப ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, சேச்சே அந்த பாட்டிக்கு போகவே கூடாது, போனா இப்படிதான் நடக்கும், மறுபடியும் அந்த பொண்ணுங்களை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம்லாம் இல்லப்பா, நான் போகவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரும்போது அங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணி நான் உங்ககிட்ட பேசணும், அதனால உன்னை பாக்குறதுக்கு இன்னைக்கு உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப ஃப்ரெண்ட் இருக்கால அவளும் எனக்கு உங்ககிட்ட பேசணும், உன்னை பாக்குறதுக்காக உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவளும் மெசேஜ் பண்ணிருக்கா. அதை பார்த்தது ஹீரோனுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா எப்படி ஃபியூச்சர்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களோட அதே அப்பார்ட்மெண்ட்ல ஹீரோனுக்கு துரோகம் பண்ண தான் போறாங்க, அதை ஏன் இப்பவே நம்ம நடக்க வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க 2 பேருக்குமே மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் மெசேஜ் அனுப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருக்க எத்தாப்புல ஹீரோ வராரு. வந்தவர் ஹீரோயின் கிட்ட அப்படியே நார்மலா பேசிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற அந்த ஜுவல் பாக்ஸை பாக்குறாரு. பார்த்ததும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு அந்த கம்மல் டூப்ளிகேட், ஸோ அதை யூஸ் பண்ணாத, யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா இது டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதுல ஹீரோனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இவங்களோட ப்ரீவியஸ் லைஃப்லயும் இதே மாதிரி ஹீரோ அந்த கம்மல் டூப்ளிகேட் அதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் அந்த லைஃப்ல ஹீரோ கூட அவ்வளவா பேசியிருக்க மாட்டாங்க. சோ சும்மா சொல்றான், தெரியாம சொல்றான், நம்மளோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது இதை இப்படி போட்டு போகாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த கம்மலை போட்டுட்டு அந்த பாட்டிக்கு போயிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க அதை பார்த்து டூப்ளிகேட் கண்டுபிடிச்சு ஹீரோயினை கிண்டலும் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வந்து மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி இவன் நம்ம கிட்ட சொன்னப்ப நம்ம மேல அக்கறையில தான் சொல்லியிருக்கான், நாம தான் இவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு சும்மா சொல்றானு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ வீட்டுக்கு தானே போறீங்க வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஹீரோயின் தான் ஃப்ரெண்டுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காங்களே, பரவாயில்ல எனக்கு நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு தான் போவேன், ஸோ நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்க ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததாக ஹீரோயின் அங்கேருந்து என்ன பண்றாங்கன்னா நேரா ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு விஸ்கி பாட்டில வாங்குறாங்க.
வாங்கிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஹீரோனுக்கும் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன், நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப ஹஸ்பண்ட் இதோ நான் உடனே உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனோட வீட்டுக்கு போயிட ஹீரோயின் அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த விஸ்கி பாட்டில கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு எங்க எஸ்கேப் ஆயிடணும். அவங்க 2 பேரும் கண்டிப்பா இதை குடிப்பாங்க, குடிச்சிட்டு போதையில அவங்க 2 பேரும் தப்பு பண்ணுவாங்க. அப்படியே இதை காரணமா வச்சு இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அவங்க 2 பேரும் கோத்து விடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த விஸ்கி பாட்டில வைக்கிறாங்க. அதே நேரம் அவங்களோட பாத்ரூம்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வந்துட்டால அவன் குளிச்சிட்டு இருக்க சத்தம் கேட்குது. வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கும்போது அவங்களோட மொபைலுக்கு மெசேஜ் வருது, ஃப்ரெண்டு நான் உன் மேல கோவமா இருக்கேன், இன்னைக்கு நான் உன்னோட வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதை பார்த்து ஹீரோனுக்கு ஐயோ சொதப்பிரிச்சே பிளான்னு சொல்லிட்டு சரி ஓகே பாய் ஃப்ரெண்டோட கண்ணில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடலான்னு போகும்போது கரெக்டாக பாய் ஃப்ரெண்டும் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துடுறான். ஹீரோயின் நிற்கிறத பார்த்துடுறான். பார்த்தவன் ஓ டார்லிங் வந்துட்டியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு ஐயோ எப்படி அதுலேருந்து தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை. ஹீரோயினா அவனை தள்ளி விட்டுட்டு அவன் ஒரு டவல் கட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ அவங்க ப்ளீஸ் நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாய் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெஸ் சேஞ்ச் தானே இந்த நேரத்தில் நம்ம எதுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சரிதான் டவலும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு டவலை அவுத்து தூக்கி வீசிட்டு அம்மனமா நிற்பான் பாருங்க. அவன் நிற்கிற கோலத்தை பார்த்து ஹீரோயின் அலறி கத்த இந்த இடத்துல இந்த எபிசோட் 2 முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹீரோயின் இவன் கிட்ட இருந்து இன்னைக்கு எப்படி தப்பிக்க போறாங்க, அடுத்ததா ஹீரோயினோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில என்ன கதை வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா அதோட நாம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். தொடர்ந்து மேரி மை ஹஸ்பண்ட் சீரிஸ் பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த எபிசோட்ல நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.